இந்த புண்ணியம் பண்ணவங்க தான் வந்து சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன பிள்ளையில இருந்து படங்கள்ல எல்லாம் பார்த்திருக்கோம்ல. அது உண்மைதானா? இந்த சொர்க்கம் அப்படின்றது எப்படித்தான் இருக்கும்? இந்த பூலோகத்துக்கு நாம வந்த பர்ப்பஸ் என்ன அப்படி ஒரு பிக்னிக் பிளேஸா எடுத்துக்கலாம். ஆனா ஊட்டி, கொடைக்கானல், ஸோ அப்புறம் அந்த மணாலி, ஸோ இந்த மாதிரியான இடங்களுக்கு ஒரு வருஷமா நாம சேர்த்து வச்ச காசு எல்லாத்தையும் அந்த சம்மர் டைம்ல ஒரு வாரம் இல்லைன்னா ஒரு மாசம் அங்க ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். அதே அடுத்த வருஷம் சம்மர் டைம் வர்றப்போ அந்த பட்ஜெட் இடிக்குது அப்படின்னா அந்த பிளானையே நம்ம கேன்சல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் எப்போ போவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா காத்துட்டு இருப்போம். அதுதான் ஸ்வர்க்கமும் ஆக்சுவலி. ஓ, இது நாம வாழ்ந்துட்டு இருக்க இந்த பூமி அப்படின்றது பிக்னிக் பிளேஸா? சரி, நாம ஒரு நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரொம்ப ஒரு லக்ஸரிஸான லைஃப் வாழ்றோம்னா நம்ம நிறைய புண்ணியங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நமக்கு இந்த இடம் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த டைமை நீ ப்ரெசண்ட்ல சந்தோஷமா வாழ்ந்து என்ஜாய் பண்ணிட்டு நீ போற வேண்டிய இடத்துக்கு நீ போகணும். சொர்க்கம், ஸ்வர்கலோகம், பிரம்மலோகம் அதுவுமே அழியக்கூடியது தான். சொர்க்கத்துக்கு போறது அவனோட விருப்பமா இருக்குன்னா அதுவுமே அழியக்கூடியதானே. எதுக்காக நீ அங்க போகணும்? அதுக்கும் மேல யார் இருக்கா? படைத்தல். ஸோ எங்க இருந்து நீ வந்த அந்த மூலத்தை நீ பிடிச்சுக்கோ. ஸோ அங்கதான் நீ போகணும். அந்த பிரம்மத்தை நீ பிடிச்சுக்கோ. அதை நீ வழிபட ஆரம்பி. ஸோ அந்த சிந்தனையிலே இருக்க ஆரம்பி. இந்த பூலோகம் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு பிக்னிக் பார்க். ஸோ அதை நீங்க சந்தோஷமா என்ஜாய் பண்ணி வாழு. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இந்த பிக்னிக் பிளேஸ்ல சந்தோஷமா வாழ்ந்துட்டு திரும்ப நீ எங்க போவ? உன்னோட வீட்டுக்கு தான் போவ. நம்மளும் நம்ம வீட்டுக்கு போகணும். சொர்க்கத்துக்கு அழிவு உண்டுன்னா அழிவில்லாதது என்ன? அதை தான் நம்ம இறுக்கமா பிடிச்சுக்கணும் இல்லையா? அந்த டைம்ல கரெக்டா என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு கிளம்பிடணும். இந்த உடலை விட்டுட்டு அந்த ஆத்மாவோட நம்மளோட சொந்த வீட்டுக்கு கிளம்பிடணும்.